எல்லாருக்கும் வணக்கங்க. நேரமே சரியில்லை நேரமே சரியில்லைன்னு சொல்லுவாங்களே, இப்போ என்னுடைய வாழ்க்கையிலும் அதுதாங்க நடந்துகிட்ருக்குது. பாருங்கள், மணி 5 ஆகுது. ஆனால் நான் எழுந்திரிச்சது 3 மணிக்கு. ரெகுலராக இப்போ 1 மந்த்தாக பார்த்திங்கன்னா, ஒரு மாதமாக பார்த்திங்கன்னா 2 மணிக்கு 3 மணிக்கெலாம் தூக்கம் போயிடுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, என் நேரம் இப்போ ரொம்பவே என்னை கை மீறி போயிட்டுருக்குது, ரொம்ப மோசமான நிலைமைக்கு. அதனால டெய்லியுமே 3 மணி 3:30 ஆனால் தன்னால் தூக்கம் பிரிஞ்சிருது. என்ன பண்ண போகிறோம் வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு அப்படிலாம் யோசனை பண்ணிகிட்ருக்கேன். என் நேரமே சரியில்லைன்றது. இப்போ பார்த்திங்கன்னா மணி 5 ஆகுது. 4 மணிக்கெலாம் என்ன பண்ணேன்னு பார்த்திங்கன்னா பாருங்கள், குழந்தைங்களாம் தூங்கிட்டுருக்குது. 4 மணிக்கு எழுந்திரிச்சு காப்பி போட்டு கொடுத்துட்டு, இருந்த பழைய தண்ணியை வச்சு பாத்திரம்லாம் விளக்கி போட்டுட்டு, துணி ஊற வச்சிட்டேன் துவைக்கிறதுக்கு. டெய்லி 3:30 மணி ஆச்சுன்னா இந்த மாதிரி தான் ஏதாச்சும் ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கேன். ஏன்னா என்னன்னு தெரில, மூளை ரொம்பவே வாழ்க்கையில் என்ன பண்ண போகிறோம், அடுத்தது எந்த கட்டத்துக்கு போக போகிறோன்ற ஒரு யோசனை இல்லாத ரொம்ப மோசமான நிலைமைக்கு கொண்டு போய் தள்ளியிருக்கு. அதனால் என்ன பண்ணுறேன்னு எனக்கே புரியல. 3:30க்கெலாம் எழுந்துச்சி பார்த்திங்கன்னா பாத்திரம்லாம் விளக்கி போட்டுட்டு, துணியும் ஊற வச்சு துவைக்கிறதுக்கு இது பண்ணியிருக்கேன். பாரில் இருக்க தண்ணியை வச்சு துணி துவைச்சிடலான்ட்டு ரெடி ஆகிட்டேன். பாருங்க, இருட்டி போயிருக்குது. மணி 5 தான் ஆகுது, இன்னும் இருட்டாக இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா இங்கே மட்டும்தான் லைட் எரியும். அந்த தெருவை பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க வீட்டில் கூட லைட் எரியாது. பாருங்கள், இந்த எண்டுக்கு அந்த எண்டுக்கு பாருங்கள், இருட்டு கிடக்குது. 5 மணின்னு சொன்னால் யாரை நம்புவாங்களா சொல்லுங்கள் பார்ப்போம். இப்படி இருட்டாக இருக்குது. இந்தமாரி இருட்டாக இருக்க இடத்துல இந்த ஒரே ஒரு வீட்டில் மட்டும்தான் டெய்லி லைட் எரியும். டெய்லி இந்த ஒரு வீட்டில் மட்டும்தான் லைட்டே எரியும். மீதி எங்கேயுமே லைட் எரியாது.